தேதி வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவனது வீடு அரசாங்க உத்தியோகத்தின் ஒழுங்குமுறையையும் கடலோர மீனவர்களின் முரட்டு சுதந்திரத்தையும் ஒருசேர கண்டிருந்தது. சிறுவன் பிரபாகரன் அமைதியானவன். பள்ளி பாடங்களில் அவன் நாட்டம் செல்லவில்லை. வரலாற்று நூல்களை விடவும் தன் கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கும் அநீதியின் பக்கங்களே அவனை அதிகம் ஈர்த்தன. 50களில் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு பெரும்பான்மையினரின் அரசியல் அதிகாரத்தின் கீழ் தமிழர்களின் மொழி, கல்வி மற்றும் சமூக உரிமைகள் திட்டமிட்டு குறைக்கப்பட்டன. 1956 சிங்களம் மற்றும் சட்டம் தமிழ் பேசும் மக்களின் வாழ்வில் ஒரு விஷக்கனலாய் பரவியது. அவனது சிறுவயதிலேயே 1958 ஆண்டு நடந்த இனக்கலவரங்களை பற்றிய கதைகள் அவனை உலுக்கின. அப்பாவி தமிழர்கள் சிங்கள பெரும்பான்மையினரால் வேட்டையாடப்பட்ட கொடுமையின் விவரிப்புகள் அவனது மனதை பிளந்தன. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கண்ணீரும் அவனுள் ஒரு கோபச் சுத்தியலாக பதிந்தது. இராஜதந்திரிகளின் பேச்சுவார்த்தை மேசைகள் வெறும் காகித கப்பல்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை மீட்க